நான் இதுல இருந்து எடுத்துக்கிட்ட விஷயம் வந்து கம்பல்சரியா நம்ம இது நாள் வரைக்கும் இப்படியே இருந்துட்டோம். பட் ஆனா அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நம்ம இப்படி இருக்கக்கூடாது. ஸோ நம்ம ஃபேமிலி, நம்ம சொந்த பந்தம் எல்லாத்துக்கும் வந்து இதை ஷேர் பண்ணணும். ஸோ இது இந்த வெல்த் கிரியேஷன் அப்படிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறத பார்க்குறேன். ஸோ கண்டிப்பா நான் முதல்ல அதை கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையை நம்ம வந்து இந்த எஜுகேஷன் படிச்சதுக்கு அப்புறம் நிறைய ரிசர்ச் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு முனிவர் மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஆசைகளை திறந்து நம்மளோட எவ்வளவு செலவை குறைச்சு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பின்னாடி நம்ம செம்மையா வாழலாம் அப்படிங்கிற விஷயம் நான் படிச்சேன். ஸோ அந்த விஷயங்கள் இங்க ரிலீஸ் ஆகுது. நம்ம இப்ப எப்படி செலவு வந்து குறைக்கணும்னு தான் இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா நம்ம வெல்த் எப்படி கிரியேட் பண்ணணும்ன்ற விஷயம் நமக்கு மைண்ட்ல இவ்வளவு வருஷம் வரல. எல்லாத்துலயும் பார்த்து பண்ற குறைச்சு, ஆனா பெருக்கிறதுக்கான வழி என்னன்னு பாக்கலன்றது ஒன்றும் விஷயம் அக்னாலேஜ் பண்ணிடுறேன். ஒரே விஷயம் அக்னாலேஜ் பண்ணிடுறேன். எனக்கு ஐயா சொன்னது எனக்கு மனசுக்கு ரொம்ப பெரிய நிம்மதி. நான் இந்த வெல்த் கிரியேஷன் ஒண்ணு ஆரம்பிச்சு இந்த ஒரு விஷயம் எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட். இதுக்கப்புறம் கிடைக்கிறதெல்லாம் போனஸ் தான் நினைச்சிட்டு இருக்கேன். 30-40 லட்சம் 50 லட்சம் சேவ் பண்ணியாச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. இது வந்து என்னோட நான் 30-40 வருஷம் எங்க அப்பாலாம் கஷ்டப்பட்டு ஊர்ல வீடு கட்டி அப்புறம் எங்கேயுமே இல்லாம சும்மா வீடு வச்சுட்டு அது இன்னைக்கு அடிமட் ரேட்டு கொடுத்த கதையும் அந்த வீட்டுல யாரும் இல்லாம சும்மா ஊர்ல எனக்கு வீடு இருக்கலாம்னு சொல்லி காட்டுறது கட்டின விஷயம் அதெல்லாம் எப்பாவது மாறிடாதா, மக்கள் யாரும் தப்பிட மாட்டாங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் முதல்ல தடுத்துட முடியாதா அப்படின்னு எனக்கு அந்த ஆசை. ஊர்ல வீடு கட்ட போறேன் அப்படின்னு நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதுல வந்து எனக்கு ஒரே ஆசை, இது யாரும் இப்படி மாட்டிடக்கூடாது, வீடு கட்ட அப்புறம் வீடு இப்படி இழுத்து நம்ம தெருல வந்து நின்றக்கூடாது, பைசா வந்து சும்மா செலவழிச்சிடக்கூடாது, அது வேற ஏதாவது பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு பயங்கர ஒரு ஒரு நப்பாசை. யாராவது ஒருத்தர் ஸ்டாப் பண்ணிட மாட்டாங்க அப்படின்னு ஐயா கேட்டது எனக்கு பயங்கரமான சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து இந்த வெல்த் கிரியேஷன் வந்து எல்லாம் வசூல் இடி நடக்குது, எல்லாம் போனஸ் தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.